வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியில 2021 வெளியான ராத் பாக்கியே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு நாள் நைட்ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட் 1 மணிக்கு நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ராஜேஷ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவரை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர யாரோ பெரிய ஆளு பேசுறாங்க போல. இவர் கொஞ்சம் பம்மி தான் பேசுறாரு. ஆனா எதிர பேசுறது யாருன்னு தெரியல. அவர் ஒரு வேலை கொடுக்குறாரு. அதனால இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டலை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்திருக்கு போல. தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரி மேனேஜர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஸ்பாட்டுக்கு ராஜேஷ் வந்துடுறாரு. ராஜேஷ் இவங்களை விட பெரிய ஆபீசரா இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ராஜேஷ் இருக்கார்ல, மேனேஜர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 8 மணி சமயத்துல இந்த இடத்துல நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். கார்த்திக் அப்படின்றவருக்கும் வாணின்றவங்களுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். இந்த வாணியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆக்டர்ஸா இருப்பாங்க. அதே சமயம் இந்த கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருப்பாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க 2 பேருமே ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. திடீர்னு இவங்க ஆட்கள் போய் பார்க்கும்போது வாணி மட்டும் இறந்து போயிருக்கிறது தெரிய வந்திருக்கும். அதனால தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ராஜேஷ் இருக்கார்ல, உள்ள வந்து வாணியோட பாடியை பாக்குறாரு. கழுத்தறுத்து சாவடிச்ச மாதிரி தான் இருக்கு. இவரும் ரூமை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. மேனேஜரை வெளியே தான் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப சுத்தி முத்தி பார்த்த ராஜேஷ் இருக்கார்ல, வேலை கொடுத்த நபருக்கு கால் பண்ணி பேசுறாரு. 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப ராஜேஷும் வெளியே இருக்க மேனேஜரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மேனேஜர் கிட்ட எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மேனேஜரும் ஏத்துக்கிறாரு. மேனேஜரை திட்டமிட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப திரும்பி உள்ள வந்த ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க போன்ல இருக்க ஒரு கான்டாக்ட மட்டும் டெலீட் பண்ணிடுறாரு. அதே சமயம் உங்களுக்கு நிறைய பொக்கே வந்திருக்கு. அதுல பொக்கேல இருக்க ஒரு டேக மட்டும் எடுக்கிறாரு. எதுக்காக அந்த டேக மட்டும் எடுக்கிறாருன்னு தெரியல. இப்படி எடுத்தவர் இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்தவர் இதுக்கப்புறம் இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அந்த நபர் சொன்ன வேலையை இவர் பண்ணிடுறாரு போல. அதனால தான் ராஜேஷ் இப்ப ஜீப்ல கிளம்பிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இருக்கும் போதுதான் திரும்பி கால் வருது. எதிர அந்த நபர் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு போல. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவர் சரின்னு மட்டும் தான் சொல்றாரு. எதிர ஆண் பேசுறாங்களா பெண் பேசுறாங்களான்னு கூட நமக்கு தெரியல. அவங்க திரும்பி ஹோட்டலுக்கு போன்னு சொல்றாங்க போல. இவரும் சரின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. பைத்தியம்ன்ற மாதிரிலாம் எதிர பேசுறவங்கள திட்டுறாரு. இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஆட்களை வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவர் இருக்கார்ல, இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் சார், நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதான் கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரோட ஒரு ஆளை மட்டும் இங்க விட்டு போயிருப்பாரு. அவரும் கெஸ்டா யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்து ராஜேஷும் மாப்பிள்ள எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ஏதோ தரத்துக்காக தான் அந்த ரூமை ஓபன் பண்ணி போயிருப்பாங்க. உள்ள வாணி மட்டும் தான் இறந்து போயிருப்பாங்க. மாப்பிள்ள இருந்திருக்க மாட்டாரு. அப்ப மாப்பிள்ள தான் கொலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ராஜேஷ் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த மாப்பிள்ளைய நமக்கு காட்டுறாங்க. அவர் பேரு கார்த்திக் அப்படின்றது. அவர் பக்கத்துல இருக்க தெருவுல தான் இருக்காரு போல. போற வர வண்டி கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்கிறாரு. ரொம்ப லேட் நைட்ல, அதனால யாருமே வண்டியை நிறுத்த மாட்டாங்க. ஒரு நபர் மட்டும் வண்டியை நிறுத்திடுறாரு. சார், தயவு செஞ்சு நான் வண்டியில கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. முதல்ல அந்த நபரும் யோசிக்கிறாரு. சரி ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த மாப்பிளைக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால மாப்பிளை மேல டவுட் அதிகமாகுது. இப்ப ராஜேஷ் அந்த எக்ஸுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்திலாம் அந்த எக்ஸ் கிட்ட சொல்றாரு போல. எக்ஸோட ரியாக்ஷன் என்னன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேர் சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப இந்த டிரைவருக்கு கால் வருது. ஒய்ஃப் தான் பேசுறாங்க போல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ராஜேஷோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ராஜேஷ் இருக்கார்ல, இங்க இருக்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கார்த்திக் யாரு, என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், அவரை தெரியாதா, அவர் பெரிய ரைட்டரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ராஜேஷ் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, உடனே அந்த எக்ஸ் கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப எக்ஸ் ஏதோ சொல்றாங்க போல. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இவருமே அந்த ரூம்குள்ள திரும்பி வந்துடுறாரு. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ரூமை சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ரத்த கரையோட ஒரு கத்தி விழுந்து கிடக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. இப்ப கர்ச்சிஃபோட அந்த கத்தி எடுக்கிறாரு.
ஃபாரன்சிக் டீம் வரும்போது இந்த கத்தி கிடைக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எடுக்கிறது, அந்த ரத்தத்தையும் கிளீன் பண்ணிடுறது. இதை மறைக்கணும்னு இவர் நினைக்கிறாரு போல. ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, செக் போஸ்ட்ல எல்லாம் அலர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால செக் போஸ்ட்ல போலீஸ் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற கார்த்திக் ஷாக் ஆயிடுறாரு. சார் தயவு செஞ்சு அந்த வழியா போகாதீங்க, வேற வழியா போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி இந்த டிரைவர் கேட்கிறாரு. ப்ளீஸ் சார் நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் மேல டவுட்டா இருக்கேன்ற மாதிரி இந்த டிரைவரும் வண்டியை திருப்பிடுறாரு. இப்ப வேற ரூட் வழியா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கவர் இதுக்கப்புறம் உன்ன வண்டியில என்னால கூட்டு போக முடியாது, நீ இறங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஏதோ பிரச்சனையில இருக்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஏரியால ராஜா சுஜன் ஒரு நபர் இருக்காரு, அவர் யார் ஹெல்ப்னு போய் நீனாலும் பண்ணுவாரு, அவரை போய் அப்ரோச் பண்ணிப்பாரு, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கார்த்திக்கும் அந்த இடத்துல இறங்கிடுறாரு. அந்த சுஜனோட வீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ராஜேஷை காட்டுறாங்க. இப்பதான் ஃபாரன்சிக் டீம் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல செக் பண்றதுக்காக வராங்க. வேலையை ஆரம்பிங்கன்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இவரோட கால்ல ஒரு பட்டன் தட்டுப்படுது. இதுவும் அந்த ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைக்க கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சைலண்டா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு கார்த்திகா காட்டுறாங்க. கார்த்திக்கும் அந்த ராஜா சுஜனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவை தட்டுறாரு, யாருமே திறக்க மாட்டாங்க. என்ன திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த ராஜா சுஜனோட அசிஸ்டன்ட் தான் திறக்கிறாரு. இவரும் ராஜா சுஜனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அசிஸ்டன்ட்டும் கதவை திறந்து இவரை உள்ள கூப்பிடுறாரு. ஐயா வெளியே போயிருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அம்மா வேணா கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவை கூப்பிடுறாரு போல. அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பேரு வாசுகி அப்படின்றது. அவங்கள பார்த்தோன்னே கார்த்திகை செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க. இவர் தான் அவங்களை கழட்டி விட்டுருக்காரு போல. அதனால அவங்கள பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா வாசுகி நிக்க சொல்றாங்க. இப்ப பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், ராஜா சுஜனை பார்த்தா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் வேணா உனக்காக பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. நீ எதுக்காக இவ்வளவு அப்செட்டா இருக்க, என்ன பிரச்சனை, எதுனால என்கிட்டயே சொல்லு, நான் சொன்ன என்னோட ஹஸ்பண்ட் கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் இவங்க கிட்டே பிரச்சனையை ஓபன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இன்னைக்குதான் எனக்கும் ஆக்ட்ரஸ் வாணிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுல, அதை நினைச்சு இவங்க லைட்டா ஃபீல் பண்றாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் என்ன நடந்ததோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரிங்கு போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பார்த்து கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசரோட முகம் மட்டும் மாறுது. வாணியோட படத்தெல்லாம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. எதனால இவரோட முகம் மாறுதுன்னு தெரியல. இவருக்கு வாணியை பிடிக்கும் போல. இது எல்லாத்தையுமே கார்த்திக் சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்கல்ல. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நமக்கு ராஜேஷை காட்டுறாங்க. ராஜேஷும் சிசிடிவி மூலியமா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு. இந்த ப்ரொடியூசரோட முகம் மாறுச்சு பாத்தீங்களா, அதை கவனிச்சிடுறாரு. இந்த ஆள் முகம் எதுக்காக மாறுது, இந்த ஆளுக்கும் வாணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப எக்ஸுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாரு. பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. ஏன் எக்ஸுக்கு கால் போக மாட்டேங்குதுன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இவரோட அசிஸ்டன்ட்டை உள்ள கூப்பிடுறாரு. இந்த ப்ரொடியூசர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த ப்ரொடியூசரை உள்ள வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் கொஞ்ச நேரத்துல ப்ரொடியூசரை அனுப்பி வச்சிடுறாரு. உனக்கும் வாணிக்கும் என்ன பழக்கம்னு கேக்குறாரு. பெருசா எந்த பழக்கமும் இல்ல, அவளோட 2 படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் பழக்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சும்மா சொல்லாத, அவ மேல உனக்கு ஆசை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஷ் இருக்கார்ல, ஒரு வீடியோவை இந்த ப்ரொடியூசருக்கு காட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ரொடியூசர் வாணி கிட்ட சில்மிஷம் பண்ணிருப்பாரு. அதை பார்த்த கார்த்திக்கு கோவப்பட்டு சண்டை போட்டிருப்பான். அப்படி சண்டை போட்டுக்கும் போது இவங்க 3 பேருமே பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது ராஜேஷ்க்கு தெரியல. என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்கிறாரு. ப்ரொடியூசரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாணி இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. கார்த்திக் தான் கட்டி பிடிக்கிறாருன்னு இவங்க அமைதியா இருக்காங்க. திரும்பி பார்த்தா ப்ரொடியூசர்னு தெரிய வருது. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் விலகி போறாங்க. இந்த விஷயத்த பார்த்த கார்த்திக் இருக்காருல, பக்கத்துல வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல கார்த்திக் இந்த விஷயத்தெல்லாம் வாசுகி கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடிச்சோன்னா ப்ரொடியூசர் செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. இவ என்ன பெரிய பத்தினியா, என் கூட இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தவ தான் இவ அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொடியூசர் பேசுறாரு. இந்த விஷயத்த கார்த்திகால நம்பவே முடியல. இவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சமாதானமாயி அங்க இருந்து கலைஞ்சு போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. கேட்டுட்டு இருக்க ராஜேஷ் இருக்கார்ல, அவன் உங்களை அடிச்சிட்டான், அவன் மேல கோவத்துல இருந்திருக்கீங்க, அதனால வாணியோட கதையை முடிச்சு மாட்ட வைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க அப்படிதானு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல கார்த்திகை நமக்கு காட்டுறாங்க. அவன் தான் வாணியை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன மாட்ட வைக்கிறதுக்காக கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வாணி உண்மையிலேயே அந்த ப்ரொடியூசர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க போல. அதெல்லாம் தெரிய வந்தோன்னா கார்த்திக் பயங்கரமா கோவப்படுறாரு.
நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி வாணி சமாதானம் பத்த ட்ரை பண்றாங்க. இவர் கேட்காம இஷ்டத்துக்கு இந்த இடத்துல குடிச்சிட்டுலாம் இருக்காரு. வாணியால கார்த்திகை சுத்தமா சமாதானம் பத்த முடியல. அதனால வாணியும் படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு திடீர்னு முழிப்பு வருது. இவரும் முழிக்கிறாரு. பார்த்தா கையில ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. கத்தியை கீழே போட்டுறாரு. இப்ப இவங்கள பாக்கலான்ற மாதிரி இவங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. பார்த்தா அவங்க யாரோ கழுத்து அறுத்து சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. நம்ம மேலதான் பழி விழும் தெரிஞ்சுதான் இவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ப்ரொடியூசரை நமக்கு காட்டுறாங்க. நான் சொன்ன விஷயத்தினால அவன் அப்செட் ஆயிருப்பான். வாணியை அவன் தான் கொலை பண்ணிருப்பான். அவன் தானே தப்பிச்சு போயிருக்கான். நானா தப்பிச்சு போயிருக்கேன்னு கேக்குறாரு. சரி வெளியே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி விடுறாரு. ராஜேஷ் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ப்ரொடியூசர் இங்கதான் இருக்கான். ஆனா அந்த கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரியல. சீக்கிரமே கார்த்திக் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல வாசுகியை நமக்கு காட்டுறாங்க. நீ குடிச்சா உனக்கு எவ்வளவு கோபம் வரன்றது எனக்கு தான் தெரியும். சொல்ல முடியாது. நீயே இந்த விஷயத்த பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த டைம்ல இவர் ரைட்டரா இருந்திருக்க மாட்டாரு. ரைட்டரா மாறுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. இவர் எழுதின டிராஃப்ட் எல்லாம் இவங்களை படிக்க சொல்லுவாரு. இவங்களுமே படிச்சு பாக்குறாங்க. அதுல சில குறலாம் இவங்களுக்கு தென்படுது. இதெல்லாம் மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டு நல்லா குடிச்சிருப்பாரு. செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப இதெல்லாம் சரியில்லை, நான் வேஸ்ட்னு சொல்ல வரியான்னு கேக்குறாரு. நான் அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. பின்ன எப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு. அந்த மாதிரி நடந்துக்கும் போதுதான் அந்த கிளாஸ் உடஞ்சி இவங்களோட கையெல்லாம் கிழிச்சிருக்கும். இவங்களுக்கு கையில இருந்து ரத்தம்லாம் வந்திருக்கும். இப்ப பிரசன்ட்லாம் அந்த காயத்தை காட்டுறாங்க. அப்படி நடந்துகிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? நடந்தது 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எனக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கும் இப்ப இருக்க மெச்சூரிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் குடிச்சாலாம் டென்ஷன் ஆகுறது இல்லன்னு சொல்றாரு. நானும் நீ தான் பண்ணன்னு சொல்ல, பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. போலீஸ் வந்திருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கார்த்திக் பயப்படுறாரு. நீ பயப்படாத, இதே இடத்துல இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி கார்த்திக்கும் இந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராஜேஷ் இருக்கார்ல, திரும்பி இந்த ப்ரொடியூசரை வர வச்சிடுறாரு. நீ எதுக்காக நைட்டு நேரம் அந்த ரூம் கிட்ட போனன்ற மாதிரி கேக்குறாரு. நைட்டு நேரம் வாணியோட ரூம் கிட்ட இவன் போயிருக்கான். அந்த ஃபுட்டேஜை காமிச்சுதான் இப்படி கேக்குறாரு. சார் ஃபுட்டேஜை ஃபுல்லா பாருங்க, நான் ரூம்குள்ள போலான்னு நினைச்சேன், ஆனா வாசல்லயே திரும்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஃபுல் ஃபுட்டேஜ் இல்லன்றதுக்காக இப்படி பேசுறியான்ற மாதிரி ராஜேஷ் கோவப்படுறாரு. ஏன்னா அவர் வாசல் கிட்ட போற வரைக்கும் தான் ஃபுட்டேஜ் வருது. அதுக்கப்புறம் நோ சிக்னல்னு வருது. ஃபுட்டேஜ் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருக்கு. நீ தானே கட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் சத்தியமா இது கட் ஆனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, யாரோ என்ன மாட்டி விட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சாரி கேட்கலான்னு வாசல் வரைக்கும் வந்தேன், ஆனா மனசு மாதிரி அங்க இருந்து கிளம்பிட்டேன், உண்மையிலேயே நான் உள்ள போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. கார்த்திக் உட்காந்து இருக்கும் போது உள்ள போலீஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க இவன் தான் அப்படின்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு போறாங்க. உண்மையில இந்த மாதிரி நடந்திருக்காது. கார்த்திக் தான் யோசிச்சு பார்த்து பயந்துருப்பாரு. இப்ப வந்த வாசுகி இருக்காங்கல்ல, போலீஸ் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ரொம்ப பதட்டமா இருக்காருல்ல, அதனால ஆறுதலுக்காக இவங்களை கட்டி பிடிச்சிருக்காரு. இவங்க ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட எப்படி சமாளிச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பெரிய ஆளுங்க சொன்னா போலீஸ் கேட்டுப்பாங்க, நான் பெரிய ஆள் இல்ல, அதனால தான் அமைதியா போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சர்வைலன்ஸ்ல இவர் இந்த சந்து வழியா போனது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவர் ரொம்ப டென்ஷனா இருக்காருல, இவங்க ரிலாக்ஸ் பண்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இப்பதான் கார்த்திக்கும் அந்த ராஜாவோட போட்டோவை பாக்குறாரு. ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுது. உன் இல்லற வாழ்க்கைலாம் சந்தோஷமா தான் போதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா அவர் போக போக என் மேல ரொம்ப அன்பு காட்டினாரு. அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கவலைப்படாத, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வாசுகி சொல்றாங்க. இப்ப ராஜேஷ் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. மேனேஜரையும் ஒரு ஒர்க்கர் பண்ணியும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஃபுட்டேஜ் கட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு போல, அதனால தான் கட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு 11:30 மணிக்கு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அப்ப என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகும்போது கார்த்திக் ரெஸ்ட் ரூம்ல இருப்பாரு. வாணி இருக்காங்கல்ல, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாரு. அந்த சமயம் தான் இந்த லேடி உள்ள வந்திருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் சார் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி தேவனா கூப்பிடுறேன், வெளியே போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. நம்மளையும் போக சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப ராஜேஷ் இருக்காருல, உன்னை யாரா போக சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்போ வரைக்கும் எனக்கு உன் மேலதான் டவுட் இருக்கு, யாருமே சிக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை வச்சுதான் இந்த கேஸை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசரை பார்த்து கோவமா சொல்றாரு. கார்த்திக்கும் ரொம்ப டென்ஷனா உட்காந்து இருக்காரு. வாசுகி இருக்காங்கல்ல, இவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி தராங்க. குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இன்னும் ஹஸ்பண்ட் வரலையா, கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கால் பண்ணி பார்த்தேன், ஆனா கால் அவருக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ராஜேஷும் சிசிடிவில வேற ஏதாவது தென்படுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டேஜா மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவருக்கு ஒண்ணு தென்படுது. என்ன தென்படுது அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. பார்த்தவர் என்ன பண்றாருன்னா அசிஸ்டன்ட்ட உள்ள கூப்பிடுறாரு. நம்ம உடனே ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அவனுமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறான். வாசுகி வீட்டுல நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. வாசுகியும் ஒவ்வொரு பொருளா இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவருமே ஒவ்வொரு பொருளா எடுத்துலாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் எடுத்து பார்க்குற பொருளுக்கெல்லாம் வரலாறு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. ராஜேஷ் எங்கேயோ போகணும்னு சொன்னார்ல, இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. சார் நீங்க எதுக்காக சார் சம்பந்தமே இல்லாம இந்த கேஸ்க்கு வந்தீங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குதுன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ராஜேஷ் பிளாஷ்பேக்க சொல்றாரு. 10 நாளைக்கு முன்னாடி இந்த வாணி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆட் ஷூட்ல இருப்பாங்க. ஆட் ஷூட்டுக்கான ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட் ஷூட்டுக்கு ப்ரொடியூசரா ஒரு நபர் இருப்பாரு. அந்த ப்ரொடியூசர் வேற யாரும் கிடையாது, ராஜாவா தான் இருப்பாரு. இப்ப ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. இந்த வாணியுமே பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இப்பெல்லாம் பேசினாதான் சர்வை பண்ண முடியும்ன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஷை பொறுத்த வரைக்கும் ராஜாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி தான் இருப்பாரு. ராஜா இருக்காருல, அவ என்னோட வலையில விழுந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அவர் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் ராஜேஷ் இருக்காருல, கிழட்டு பைய அப்படின்ற மாதிரிலாம் அவரை திட்டுறாரு. சோ இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த ராஜா தான் போல. வாணியும் சான்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லார்கிட்டயும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி தான் இந்த ராஜா கிட்டயும் இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி இவங்க 2 பேருமே மீட் பண்றாங்க, ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இந்த இடத்துல ராஜேஷ் சொல்லிட்டு இருக்காரு. கேக்குற இவன் இருக்கான்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு சார், கேர்ள் ஃபிரெண்டா அந்த ராஜா கூட ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த கோவத்துல தான் கேர்ள் ஃபிரெண்ட கொலை பண்ணிருக்கான் அப்படிதானேன்னு கேக்குறாரு. யோ முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்படாத, நான் சொல்றத முதல்ல கேளு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் இவர் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்திருப்பாரு. வாணியை யாரோ வேவு பாக்குறாங்க. வேவு பாக்குறது வேற யாரும் கிடையாது, வாசுகியா தான் இருப்பாங்க. வாசுகி வேவு பார்த்திருக்காங்க அப்படின்றத அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல மாட்டாரு. எனக்கு ஒருத்தங்க மேல டவுட் இருக்கு, அது கன்ஃபார்ம் ஆகட்டும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. வாசுகி கிட்ட பேசிட்டு இருக்க கார்த்திக்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வழியா போன்ற மாதிரி இவங்க வழியை காமிச்சிடுறாங்க. இவருமே ரெஸ்ட் ரூம் குள்ள வந்துடுறாரு. முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அப்ப கண்ணாடியில ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அங்க பாத்டப்ல ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. வேற யாரும் இல்ல, அந்த ராஜா தான் இறந்து போயிருக்காரு. வாணி எப்படி கழுத்தறந்து இறந்து போனாங்களோ அதே மாதிரிதான் ராஜாவும் இறந்து போயிருக்காரு. இப்ப வெளியே வந்து வாசுகி கிட்ட எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. வாசுகி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னை ஏமாத்திட்டு போனல, நான் லைஃப்ல ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். அப்பதான் இவர் என்னோட லைஃப்ல வந்தாரு, என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாரு. ஆனா இவரும் என்ன சீட் பண்றாருன்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 6 நாளைக்கு முன்னாடி வாணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததை இவங்க பார்த்திருப்பாங்க. நான் ஹோட்டல்ல வெயிட் பண்றேன் வாங்கன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து போனை வாங்கிடுறாரு. இவங்களுமே அந்த மெசேஜை பத்தி கேக்குறாங்க. அவர் பெருசா பதில் சொல்ல மாட்டாரு. அதை பத்தி எல்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹஸ்பண்ட் நம்மள சீட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. அவர் போனை எடுக்கவே மாட்டாரு. காரணம் ஹஸ்பண்ட் இருக்காருல, வாணி கூட உல்லாசமா இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கார்த்திகால சுத்தமா ஏத்துக்க முடியல. இல்ல வாணி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இஷ்டத்துக்கு சொல்றேன்னு நினைக்காத, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வாசுகியை சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு எடுத்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட அவர் கூட தான் ஒன்னா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் இவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா படம் புக் ஆனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் படம் புக் ஆயிருப்பாரு. வாணிக்கு உடனே கால் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரத்துல என்னோட கதையை படமா எடுக்க போறாங்க, நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கிட்டவங்க இந்த பெரியவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம், ஏன்னா கூடிய சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. வாணியை இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது இல்ல. அப்ப வாணியை நீ தானே கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி வாசுகியும் நார்மலா சொல்லிட்டாங்க. இவங்க எப்படி பண்ணாங்கன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாதான் இருப்பா. இவங்க கிட்ட நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பா. அதுக்கு பதிலா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஏத்துக்கிறா. உண்மையில அந்த ரூமுக்கு வேற ஒரு நபர் தான் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போனோம். ஆனா இந்த லேடி மறைச்ச மாதிரி பேசுறாங்க. அந்த ரூம்ல தான் வாணி இருக்காங்க, அவங்கள பாக்கணும், அதனால நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. சரி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவரும் தந்துருவாரு. இவங்க எதுக்காக இப்படி உள்ள வந்திருப்பாங்கன்னா, ஜன்னல் கதவை திறந்து விடணுன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. சைலண்டா ஜன்னல் கதவை திறந்து விட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க போற சமயம் சிசிடிவி ஃபுட்டேஜை கட் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் சிசிடிவி ஃபுட்டேஜை கரெக்டா கட் பண்ணிருப்பாங்க. அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாசுகி இருக்காங்க பாத்தீங்களா, ரூம்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க.
பொறுமையா இந்த வாணி தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்துடுறாங்க. அவ கழுத்துல ஒரே போடா போட்டு சாவடிச்சிடுறாங்க. அந்த கொலைக்காக கார்த்திகை மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் கார்த்திக் கையில அந்த கத்தியை கொடுத்திருப்பாங்க. கார்த்திகை மாட்ட வைக்க இவங்க நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருப்பாரு. அந்த கோவத்தினால தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹோட்டல்ல கொலை விழுந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னே இந்த ராஜாக்கு தகவல் கிடைச்சிருது. ராஜா இருக்காரு பாத்தீங்களா, உடனே ராஜேஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. அவளோட கான்டாக்ட்ல என் நம்பர் இருக்கும், அதை delete பண்ணிடு. அதே மாதிரி நான் பொக்கே தந்தேன், அந்த டேகை மட்டும் பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹஸ்பண்ட் பேசின எல்லாத்தையும் வாசுகி கேட்டிருப்பாங்க. அவ இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க போல, அவளை கொன்னதே நான் தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்கிற இந்த ராஜாவும் ஷாக் ஆயிடுறாரு. திரும்பி இந்த ராஜேஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல எந்த தடையுமோ இருக்கக்கூடாது, அதை கிளியர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் இவர் திரும்பி போயிருப்பாரு. எதனால என்ன சீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த நபர் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. உங்களை தான் கேட்கிறேன், எதனால என்ன சீட் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா, அந்த வாணியை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்காரு. அப்போ உங்களுக்கு அந்த வாணியை தான் பிடிக்கும் அப்படிதானேன்ற மாதிரி கோவப்பட்டு ஒரு கத்தியை வச்சு இவரோட கழுத்துல ஒரு போடு போடுறாங்க. இவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல வாசுகி இருக்காங்கல்ல, நான் தான் உன்னை திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சேன்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும், நான் எங்கனாலும் போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கார்த்திகை கேட்கிறாரு. காலேஜ்ல சைக்காலஜில நான் நல்ல மார்க் வாங்கினேன், உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் நீ எப்படி முடிவு எடுப்பன்னு எனக்கு தெரியும். நீ அந்த கத்தியை பார்த்தோன்னா பயந்து கிளம்புவோம் நான் கெஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வழியில கார்த்திக்கு ஒரு டிரைவர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டிரைவரை செட் பண்ணதே இவங்களா தான் இருப்பாங்க. எப்படியாவது இந்த இடத்துக்கு அனுப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ராஜாவை பத்தி எல்லாம் சொல்லி இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. இப்பதான் கார்த்திக்கு எல்லாமே புரியுது. அந்த கொலை மட்டும் இல்லாம ராஜாவோட கொலையிலயும் உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருமே கோவப்பட்டு இவங்க கழுத்தை நெரிக்கிறாரு. ராஜா கொலையில நான் தான் கொன்னேன்னு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ ஒரு கத்தியை தொட்டு பார்த்தல, அந்த கத்தியை வச்சுதான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. திட்டமிட்டு அந்த கத்தியை தொட வைக்கிறதுக்காக தான் இவருக்கு எல்லா பொருளையும் காமிச்சிருப்பாங்க. இவர் தெரியாம அந்த கத்தியை தொற்றுப்பாரு. என் லைஃபை நாசம் பண்ண எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ உயிரோட இருந்தா தானே நிம்மதியா இருக்க முடியும், உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்பட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கரெக்டா இந்த இடத்துக்கு ராஜேஷ் வந்துடுறாரு. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இவரை பிடிச்சிடுறாங்க. இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. இப்ப ஆட்கள்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராஜேஷுக்கு இவங்க தான் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. ஆனா இவங்க பெரிய பணக்காரங்கல்ல, இவங்களை பகச்சிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் யோசிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு அஃபேர் போயிருக்கு, அது தெரிஞ்சு முதல்ல வாணியை சாவடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்கான் அப்படிதானே மேடம்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வர மேடம் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதோட இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.